இட் இஸ் a 2-year ப்ரோக்ராம்ல மாஸ்டர்ஸ். இதுங்க வந்து 1.5 இயர்ஸ் சார். ஐ மீன் ஜெர்மனி 2 லெவல் கிளியர் பண்ணிட்டு போயிட்டீங்க போறதுக்கு முன்னாடி. ஆ நெறைய அதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. நான் உள்ள வந்த ஓகே. உடனே உங்கள மாரி ஒரு இன்ஜினியரிங் மேனேஜ்மென்ட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சேலரி டிஃபர் ஆகுமா? சேலரி டிஃபர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டா வந்தாலும் சரி, ஜாப் சீக்கரா வந்தாலும் சரி, இங்க நம்ம ஒரு மாசத்துக்கும் ஒரு லட்சம் நம்ம கைவிட்டு போய்க்கிட்டே இருக்கோம். ஓகே. 1,00,000 நீங்க அத ஹோல்டு பண்ணணும்னா, என்னுடைய காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ஜெர்மன்ஸும் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்டடியும் வந்து ஜெர்மன்றதுனால அவங்க தனி கிளாஸ். ஆனா, ம். ஃபுல் இன் ஃபுல் வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷருக்கு நீங்க உங்க ஒருவேள உங்க காலேஜ்ல படிக்க முடியலனா, தயவு செஞ்சு லேர்னிங் லாங்குவேஜ் ஸ்கூல்ல வந்துட்டு இங்க படிங்க ஜெர்மன்ல. ஏன்னா நீங்க வந்து somebody wanted to come to Germany for masters-னா அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? மாஸ்டர்ஸ்க்கு வர்றவங்க கண்டிப்பா ஜெர்மனி வரவங்க கண்டிப்பா வாங்க. நல்ல லைஃப் இருக்கும். அதுல ஒண்ணும் சொல்லல. பட் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்மளோட லோகநாதன் ஜெர்மனிலேருந்து இணைஞ்சிருக்காரு. பட் இவர் வந்து உலகம் சுற்றும் வாலிபன்ங்க. நெறைய இடத்துல குவைத்லலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. குவைத்லலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. எங்க படிச்சாருன்னு கேட்கிறீங்களா? நம்ம காஞ்சிபுரம் பக்கத்துல ஆதி இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் படிச்சிருக்காரு. நான் அவர பத்தி சொல்றதோட அவரே ஒரு குட்டி ஸ்டோரி கேட்டுக்கலாம். ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க. டிக்டாக்லாம் வச்சிருக்காரு. ஐ மீன் சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, லோகி_ஜெர்மனின்னு போட்டீங்கன்னா, இன்ஸ்டால பாப்புலரா ஜெர்மனிய பத்தி என்னென்ன வேணுமோ எல்லா விஷயத்தையும் அவர்ட்ட தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலா. வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். உங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லுங்களேன். ஆ என்னோட பேரு லோகநாதன் அரங்கன். ஃபுல் நேம் என்னோட பேரு. ஷார்ட்டா லோக்கின்னு கூப்பிடுவாங்க. நான் விழுப்புரத்துல இருந்து இப்ப ஜெர்மனிக்கு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு இப்போ ஒரு கம்பெனில இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். சூப்பர். ஓகே. ஸோ நீங்க வந்து ஐ மீன் எப்போ உங்க அண்டர் கிராஜுவேட் பண்ணீங்க? ஐ மீன் ஆதி இன்ஜினியரிங் காலேஜ்ல அண்டர் கிராஜுவேட் பண்ணேன்னீங்க. ஸோ ம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பேக் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் ஆமா. அந்த 10 இயர்ஸ் என்னென்ன பண்ணீங்க ஆக்சுவலா? கொஞ்சம் ஜர்னி கொஞ்சம் பெருசு தான். இன்னும் சொல்றேன். கொஞ்சம் 2013ல வந்து நான் வந்துட்டு பிஇ முடிக்கிறேன். ஆதி ஓகே, இன்ஜினியரிங் காலேஜ்ல. ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, ஒரு 1 இயர் வந்துட்டு அ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு பிரிப்பரேஷனுக்காக போறேன். ஸோ ஓகே. படிச்சுட்டு இருக்கும்போதே, சரி நம்ம ஜாப் பார்த்துக்கிட்டே படிக்கலாம்னு சொல்லிட்டு சென்னைக்கு வரேன். சென்னைக்கு ம். வரும்போது உங்களுக்கு தெரியும் ஈசிஆர், ஓஎம்ஆர் அப்புறம் படப்ப நெறைய ம். ஏரியா ம். ஸ்ரீபெரும்புத்தூர் நான் கம்பெனியா போறேன். சில ம். ரெஸ்யூம்லாம் குடுத்து பார்க்குறேன். அப்புறம் ஒரு கம்பெனில கிடைக்குது, வேலை கிடைக்குது. நான் ஒரு ஒரு சர்வீஸ் செக்டார்ல ஜாயின் பண்றேன். கொஞ்ச ஓகே. நாள் போகுது. ஒரு ம். 1 ஆர் 2 இயர்ஸ் போகுது. ம். ஒரு 3 இயர்ஸ்ட்ட போயிட்டோன்னா, அப்புறம் என்ன பண்றேன், எனக்கு கிடைச்ச திறமைய வச்சு கொஞ்சம் ஸ்கில்ல வச்சுக்கிட்டு கல்ஃப் கண்ட்ரி ட்ரை பண்றேன். அங்க வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா, குவைத்ல கிடைக்குது வேலை. ஸோ சூப்பர். நான் அங்க போறேன். அங்க போயிட்டு குவைத்ல 3 வருஷம் வேலை செய்றேன். வேலை செஞ்சுட்டு டோட்டலே ஒரு 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் இதுல டிராவல் ஆயிடுது. பார்த்தா நம்ம சேலரி விஷயத்துல பார்த்தோன்னா, கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்குது. அதே ஓகே. நேரத்துல லைஃப் ஸ்டைல்லயும் பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு. கல்ஃப என்ன பொறுத்தவரைக்கும். வாட் நான் வாஸ் யுவர் ஆர் யூ கம்ஃபர்டபல் டூ ஷேர் தி சேலரி? குவைத்ல என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தீங்க? கடைசியா ஒரு நீங்க 70,000 சார். 70,000. 70,000 தான். ஓகே. ஆமா, ஐஎன்ஆர் ஆமா. 70,000 தான். விச் இஸ் நாட் a பிக் மனி இன் குவைத் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா. ஓகே. ஆமாமா. அது பிக் மனி. ஆனா ஆயில் அண்ட் கேஸ் ரிக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா, ஹியூஜ் மனி. அவங்க 1.5, 2 லேக்லாம் கெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நான் ஈஸி. ஸ்டார்ட்டிங் சேலரி சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு 70K தான் வாங்கிட்டு இருந்தேன். சரி இது இது எங்கேயோ இடிக்குது. நம்ம ஸ்கில்ல இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ ம். சரி அப்ப நான் அப்பயே இருக்கும்போது பிரான்ஸ்ல நெறைய கண்ட்ரி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். யுஎஸ், கனடா, ஓகே. ஆ நெறைய கண்ட்ரி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ம். நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் நம்ம ஸ்கில் அப்ஸ்கில் பண்ணியா தான் நம்ம கண்டிப்பா நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம முடியும்னு சொல்லிட்டு அங்க அப்பயே பாயிண்ட் வந்துருச்சு. நான் பசங்ககிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்ம இந்த இந்த கல்ஃப வந்து வெளிய போணும். லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும். நான் கல்ஃப் கண்ட்ரி தப்பு சொல்லல. அது பெஸ்ட் தான் அதுவும். பட் ஆனா ம். லைஃப் ஸ்டைலுக்குலாம் நான் எனக்கு தெரிஞ்சு நான் அங்க 3 வருஷம் இருந்திருக்கேன். ம். கம்பெனி எல்லாம் வந்து பார்த்துருக்கேன். நான் இங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் ம். கல்ச்சரே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப அப்படியே டாப் டூ பாட்டம் அப்படியே மாறும். ஸோ அதெல்லாம் ம். ஸோ நான் அப்ப என்ன பண்றேன், அங்கருந்து இந்தியாவுக்கு வரேன். இந்தியாவுக்கு வந்துட்டு அங்கேயும் நான் வேலைய விட்டு ஃப்ரீலான்சிங் வந்துட்டீங்க. வந்துட்டேன். நான் வந்துட்டேன். வேலைய வந்துட்டேன். விட்டுட்டு போடா இனிமே வந்து உன் ரூ. 70,000லாம் வேண்டாம். எனக்கு ரூ. ஆ 70,000 வச்சுட்டு வாழ்க்கை ஓட்ட முடியாது அப்டின்ட்டு வந்துட்டீங்க. முடியாது. கண்டிப்பா முடியாது. ஆ. ஸோ நான் திருப்பி நான் வரேன். சரி நம்ம அப்ஸ்கில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு, நான் அதுக்குள்ள அங்க ஒரு 1, 1 1/2 வருஷத்துக்குள்ள நான் ஃப்ரீலான்சிங்லாம் பண்றேன். அதுல கொஞ்சம் பிசினஸ் ஸ்கில்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ ஓகே. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சோ எந்த நம்ம கைண்ட் ஆஃப் படிச்ச ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருந்தீங்க அங்க? நான் படிச்ச அந்த சர்வீஸ் செக்டார் இருந்தது பார்த்தீங்களா? ம். அதுவே நான் வந்து சில கம்பெனிஸ்லாம் பண்ணிட்டு குடுத்துட்டு இருந்தேன். சார் அப்புறம் ஓகே. திருப்பி நான் வந்துட்டு இருந்தேன். வந்துட்ட பிறகு சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம். இன்ஜினியரிங் மேனேஜ்மென்ட் லெவல்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் ம். யுஎஸ், கனடாலாம் பார்க்குறேன். இல்ல ஜெர்மனி வந்துட்டு இன்ஜினியரிங்க்கு நல்ல எக்ஸ்போஷர் இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்துட்டு அங்க இருந்து இங்க வந்துட்டேன்.
ஓகே. நீங்க ஜெர்மனில வந்துட்டு எப்போ நீங்க மாஸ்டர்ஸ் என்ன பண்ணீங்க மாஸ்டர்ஸ்ல? மாஸ்டர்ஸ்ல வந்து நான் இன்ஜினியரிங் மேனேஜ்மென்ட் படிச்சிருந்தேன். இன்ஜினியரிங் மேனேஜ்மென்ட். எந்த இயர் ஜாயின் பண்ணீங்க? லாஸ்ட் இயர் அக்டோபர் வந்தேன் நானு. இந்த ஒரு வருஷம் லாஸ்ட் இயர். முடிஞ்சிருச்சு. 1 மாசம் இப்ப ஜாப் சீக்கர் விசால இருக்கேன். ஓகே. நோ இட் இஸ் a 2 இயர் புரோகிராம்ல மாஸ்டர்ஸ். இதுங்க வந்து 1.5 இயர்ஸ் சார் இது. இது வந்து 1.5. பிளெண்டட் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 6 மந்த் ஓகே. நம்ம இந்தியால படிக்கணும். 6 மந்த் ஓகே. நீங்க கோர்ஸஸ், சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அங்க இருந்து நமக்கு அட்மிஷன் குடுத்துருவாங்க. அப்புறம் 1 இயர் நான் இங்க வந்து பண்ணணும். ஸோ 1.5 இயர்ஸ் இது. பிளெண்டட் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் யூ வில் கெட் 2 இயர்ஸ் ஆஃப் போஸ்ட் ஸ்டடி வொர்க். யா. ஆமா. ஓகே. அண்ட் மீன் ஜெர்மனி 2 லெவல் கிளியர் பண்ணிட்டு போயிட்டீங்க போறதுக்கு முன்னாடி. ஆ அதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. நான் உள்ள வந்த ஓகே. உடனே டோட்டல் சேஞ்ச் எல்லாமே. ஆ. ஆனா ஜெர்மன்ஸும் நம்ம தமிழ்நாட்டு மக்களும் ஒரே மாரி இருப்பாங்க. நான் அந்த மொழி விஷயத்துல சொல்றேன். நம்ம ஆ. மொழி விட்டு தர மாட்டோம். அதே நாங்க மாரி ஜெர்மன்ஸ் ஹிந்தி உள்ள விடமாட்டோம். அது மாரியா? அதே மாரி இவங்க வந்துட்டு இங்கிலீஷ ஆ. வந்துட்டு அந்த மாரி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிக்க மாட்டாங்க ஓப்பனா. ஆ. ஸோ ஓகே நல்லதா இருந்துச்சு. ஐயோ! அவங்க நம்மளும் சொல்ல நாட்ல அவங்க மாட்டோம்லங்க. நம்ம சொல்லுவோமா? ஆமா சொல்ல மாட்டோம். சொல்ல சொல்ல மாட்டோம். மாட்டோம். ஓகே. ஆ. ஸோ அதே மாரி இவங்களும் வந்துட்டு ஜெர்மன் வந்துட்டு இங்க ஜெர்மன் கொஞ்சம் பேசுற அளவுக்கு இருந்தீங்கன்னா, அப்படியே அவங்க க்ளோஸ் ஆயிடுவாங்க. நீங்க ம். போயிட்டு ஒரு 2 வார்த்தை தப்பு தப்பா பேச நீங்க முயற்சி பண்ணா கூட, ஆ. அவங்களுக்கு அவ்ளோ பிடிக்கும். ஓ! நெறைய அட்லீஸ்ட் பேரு நம்ம லாங்குவேஜ் பேசுறான்டா அவன் லாங்குவேஜ் அப்படின்னு. பேச வராங்கப்பா. அவங்க வந்துட்டு நாங்க நாங்க தப்பா தான் பேசுறோம். அப்படி சொன்னா கூட, பிரச்சனை இல்ல. நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லுவாங்க. அது அது வந்துட்டு அதுவே நமக்கு ஒரு பெரிய பூஸ்ட் பண்ணி குடுக்கும். ஆ. நீங்க ஜெர்மன்ஸ்ல யார்ட்ட பேசினாலும் சரி. ஆ. யாரும் வந்து நீ தப்பா பேசுற அந்த மாரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீ பேசு சொல்ல அவங்க மாட்டாங்க. அந்த அந்த வார்த்தைய அவங்க நம்ம வாயிலருந்து வரும்போது அவ்ளோ சந்தோஷப்படுவாங்க. சோ நீங்க வந்து இப்ப இந்த லாஸ்ட் 1 இயர்ல எந்த லெவல் அளவுக்கு ஜெர்மனி கத்துக்கிட்டீங்க? இப்ப எந்த அளவுக்கு உங்களால கம்ஃபர்டபுளா பேச முடியும்? நான் வந்துட்டு இப்ப B1 எனக்கு அடுத்த மாசம் எண்ட்ல முடியுது. ஸோ ஓகே. B2 வந்துட்டு எனக்கு ஜனவரி எண்ட்லருந்து ஸ்டார்ட் ஆயிடும் எனக்கு. ஓகே. ஆ வெரி குட். இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. பட் இன்னும் 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 கொஞ்சம் ஜர்னி இருக்கு. அது இன்னொரு 6, 8 மாசம் போகும் இங்கருந்து படிக்கிறது. C1 கிளியர் ஸோ பண்றதுக்கு. ஆமா. சோ B1 உங்களோட இப்ப நான் உங்களோட மாஸ்டர்ஸ் வந்து இன்னொரு 1 மந்த்ல முடிஞ்சிரும். இல்ல ஹவ் இஸ் நான் யுவர் மாஸ்டர்ஸ் ஜாப் முடிச்சுட்டேன். சர்ச்? முடிஞ்சிருச்சா? ஆமாமா. மாஸ்டர்ஸ் நான் முடிச்சுட்டு ஜாப் சீக்கிரம் எனக்கு இந்த மந்த் எண்ட்ல எனக்கு எனக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஓ! வெரி குட். சோ அப்டின்னா பை 2025ல யூ ஆர் அன் எம்ப்ளாயி தேர் ஆக்சுவலா. ஆமாமாமா. இப்ப நாங்க ஆல்ரெடி இங்க ஒரு கம்பெனில ஒரு மேனேஜ்மென்ட் அசோசியேட்டா தான் இருக்கேன். இப்ப வந்துட்டு அதுவும் எனக்கு 1 மந்த் 1 1/2 மந்த்லயே நான் அப்படியே உள்ள வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் இது கூட என்னுடைய கொஞ்சம் இன்னும் நம்ம இன்ஜினியரிங் மேனேஜ்மென்ட் பொசிஷன் அடிக்கிறோம்னா, நம்ம இப்ப தான் முடிச்சுட்டு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் நம்ம ஹை லெவல் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இன்னும் நமக்கு ஒரு 2 இயர்ஸ் 18 மாசம் நமக்கு விசா இருக்கு இல்லைங்களா? ஸோ அத ம். வச்சுட்டு நம்ம அடுத்த பொசிஷன் நம்ம சோ போக இது வேண்டியதா வந்து இருக்கு. உங்களுக்கு வரணும். ஸ்பான்சர் விசால போட்டு போயிருக்கீங்களா? இல்ல உங்களோட போஸ்ட் ஸ்டடி வொர்க் பிளஸ் ஜாபா போயிருக்கீங்களா? அவங்களே இப்ப இந்த கம்பெனியே ஸ்பான்சர் விசா குடுத்துட்டாங்களா எப்படி? நான் உள்ள வரும்போது ஸ்டடி விசால தான் உள்ள வந்தேன். கரெக்ட். இப்ப இப்ப ஸ்டடி இப்ப விசா நீங்க இப்ப இந்த புது கம்பெனி வருதுல்ல? ஆமாமா. உள்ள வந்தாச்சு. அவங்க வந்துட்டோம்னா, இப்ப நமக்கு ஜாப் சீக்கர் விசா இருக்கு. ஸோ நம்ம ம். சேலரி ஸ்லிப் பார்க்கணும். ஸோ பார்த்து 2 மேட்ச் ஆனா நம்ம எம்பசில போயிட்டு அப்ளை பண்ணி, எனக்கு இவ்வளோ சேலரி இருக்கு. எனக்கு விசாவ வொர்க் விசா மாத்தி குடுங்கன்னா மாத்தி குடுத்துருவாங்க. ஓகே. ஆர் யூ கம்ஃபர்டபிள் டூ இப்ப உங்கள மாரி ஒரு இன்ஜினியரிங் மேனேஜ்மென்ட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சேலரி டிஃபர் ஆகுமா? இல்ல ஃப்ரெஷரா வந்து இன்ஜினியரிங் மேனேஜ்மென்ட் முடிச்சா அவங்களும் சேலரி டிஃபர் ஆகும். சேலரி டிஃபர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷருக்கு எப்பவுமே ஓரளவுக்கு எங்க போனாலும் கொஞ்சம் கம்மியா தான் குடுப்பாங்க. ம். ஸ்டார்ட்டிங்ல. ஸோ ம். ஸ்கில்டா இருந்தாங்கன்னா, கொஞ்சம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு 8, 10 வருஷம், ஒரு 7 வருஷம், 6 வருஷம் ஏதாவது இருக்குன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் அதிகமா குடுப்பாங்க. ஆனா ம். அதோட அது கொஞ்சம் அவங்க கூட நல்லா அ கொலீகா நம்ம வந்துட்டு லாங்குவேஜ்லாம் கத்துருக்கோம். நல்ல விஷயத்துல நம்ம அங்கேயே ஸ்பாட்லயே நம்முடைய ஸ்கில்லையோ, பெர்ஃபார்மன்ஸ் அங்கேயே பண்ணி காட்டுறோம்னா, ம். நம்ம குடும்ப சேலரி நம்ம அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓ! சோ ஆர் யூ கம்ஃபர்டபிள் டூ ஷேர் த ரேஞ்ச் எக்ஸாக்ட் சேலரி சொல்ல வேண்டாம். ரேஞ்ச் ம். உங்களோடது என்ன ரேஞ்ச்? வாட் இஸ் த சேலரி ரேஞ்ச் ஆக்சுவலா? ஆ சேலரி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2500லேருந்து 3500 வரையும் இந்த ஸ்டார்ட்டிங் ரேஞ்சுல கிடைக்கும். ஸ்டார்டிங் ரேஞ்ச்ல கிடைக்கும். அண்ட் என்ன ம். எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும்? ஆக்சுவலா €2500 யூ ஆர் டாக்கிங் அபௌட் ஆக்சுவலா. So ம். roughly about like 2 lakhsலேருந்து 2.5 lakhs INRல ஆக்சுவலா பெர் மந்த். ஓகே. ஓகே. ஸோ பட் என்ன நீங்க எக்ஸ்பெண்டிச்சர் ஆக்சுவலா? எக்ஸ்பெண்டிச்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, அங்க தான் நல்ல விஷயங்களே இருக்கு. நீங்க ஸ்டூடெண்ட்டா வந்தாலும் சரி, ஜாப் சீக்கரா வந்தாலும் சரி, இங்க நம்ம ஒரு ஒரு மாசத்துக்கும் ஒரு ஒரு லட்சம் நம்ம கைவிட்டு போய்க்கிட்டே இருக்கோம். 1 lakh. ம். ஓகே. 1,00,000 ஓகே. மட்டும் நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ ஓகே. 1,00,000 நீங்க அத ஹோல்டு பண்ணணும்னா, நீங்க €1000 குறைஞ்சது நம்ப அக்கவுண்ட் வர வைக்கணும் மாசம் மாசம். ஃபார் எக்ஸாம்பிள் ம். நான் சொல்றது பெர்லினுடைய அக்காமடேஷன் மட்டும் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஓகே. எனக்கு பெர்லின் கொஞ்சம் நல்லா தெரியும் எனக்கு. ம். 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 பெர்லின்ல வந்துட்டு ஸ்டூடண்ட் அக்காமடேஷன் வராங்கன்னா, இந்தியாலருந்து இங்க வராங்கன்னா, ம். 400லருந்து 450 ஷேரிங் ரூம் சொல்றேன். 400, ம். 450 சம்டைம்ஸ் உங்களுக்கு பிரைவேட் ரூமும் கிடைக்கும். ம். ம். அந்த ம். ரேஞ்சுக்குள்ள ரெண்ட் கிடைக்கும். ஸோ 450 ஓகே. ஆச்சுங்களா? ஓகே. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு €150 ஆச்சுங்களா?
ம். இங்க பஸ் டிரான்ஸ்போர்டேஷன் நீங்க 49 யூரோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அது ஒரு ஆமா. 50 வச்சுங்களா? ம். பசங்க சாப்பிடுவாங்க. அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அது ஒரு 150 250 போட்டுறாங்க. ஸோ 900 ஹீரோ அப்ராக்ஸிமேட்டா வந்துரும். ம். ஸோ ம். நீங்க 1000 யூரோஸ் ரவுண்ட் பண்ணிக்கோங்களேன். ஸோ ஓகே. 1000 யூரோஸ் 95, 90 1,00,000 வச்சுக்கோங்க. ஸோ ம். 1,00,000 வந்துட்டு நமக்கு நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் மினிமம் போயிடும். மினிமம் போயிரும். ஓகே. ஓகே. மினிமம் போயிடும். ஓகே. ஸோ உங்களோட நீங்க காலேஜ் படிக்கும்போது, அந்த மாஸ்டர்ஸ் படிக்கும்போது, யூ டிட் சம் பார்ட் டைம் பண்ணீங்கல்ல? கண்டிப்பா பண்ணேன். அது ஒரு எனக்கு பண்ணீங்க. அது ஒரு பெரிய பிளஸ். அது ஆ. நான் உள்ள வந்துட்டேன். உள்ள வந்த உடனே ஓ இங்க உள்ள வந்த உடனே இங்க ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலா இருக்காது. பேப்பர் ம். ஒர்க் அந்த மாரி தான் இருக்கும். நம்ப நம்ம ம். ஊர் கம்பேர் பண்ணும்போது ஜிபே, நம்மலாம் ஃபோன்பேல ரொம்ப நாங்க வெறும் அட்வான்ஸ். காசு வைப்பீங்க. இங்கலாம் இருக்கவே இருக்காது. கார்ட் ம். பேமெண்ட் தான் பண்ற மாரி இருக்கும். என்எஃப்சி அப்படிதான் பண்ற மாரி இருக்கும். ம். நீங்க உள்ள வந்த உடனே மேக்ஸிமம் நம்ம ஜாப் புடிச்சிடணும். ம். ஏன்னா நம்மகிட்ட பிளாக் டாக் வாங்கட்டும் எவ்ரி மந்த் நம்மகிட்ட வந்து ஒரு 1,00,000 கம்மியாயிட்டே வரும். ஸோ அத நான் கம்மியா ஹோல்டு பண்ணா தான் இப்ப ம். நம்மகிட்ட 11 மாசம் நம்ம 12 மாசம் கோர்ஸே முடிச்சிருப்போம். ம். அடுத்த மாசம் வேலைக்கு போம்போது, அந்த நம்ம சேர்த்து வச்ச பணத்துக்கு நம்ம இன்வெஸ்ட்மென்ட்டா போடலாம். ஃபார் ஆ. எக்ஸாம்பிள் நம்ம வேலை கிடைக்குதுன்னா, அந்த பணத்த வச்சு நம்ம ரெண்ட் குடுக்கலாம். இது ம். பண்ணலாம். சாப்பிட ம். பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்க ம். அப்பயும் அ இதுவும் பண்ணலன்னா, அப்பயே எனக்கு மைண்ட்ல வந்துச்சு. சரி ஓகே நம்ம கண்டிப்பா வேலைக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு. வந்த பசங்க இங்க வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் பண்ணிட்டேன். டாக்ஸ் ஐடி, எஸ்எஸ்சி ம். நம்பர்னு ஒரு 6 டாக்குமெண்ட் இருக்கு. அது ம். டக்குன்னு கிடைச்சிரும். நம்ம போய்ட்டு ஓகே. அப்பாயின்ட்மென்ட் போணும். ஸோ ம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு 20 நாள் ஆயிடும். நல்லா கரெக்ட்டா நமக்கு ஒரு 20 டேஸ்ல ஆயிடும். ஸோ 1 மாசம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாசம் ஓகே. உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. எல்லா டாக்குமெண்ட் வந்தா தான் நம்ம அப்ளையே பண்ண முடியும் பார்ட் டைம் ஜாப். ம். இப்போ ம். ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்கு. 13 யூரோ வந்து கவர்ன்மென்ட் ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்கு. நீங்க எங்க ம். போனாலும் ஒரு பார்ட் டைம் ஜாப் போனாலும். What is the minimum salary at Berlin? 13 யூரோஸ் குடுப்பாங்க. 13 ஸ்டாண்டர்ட்ல euros. போனீங்கன்னா ஓகே. 13 யூரோ கிடைச்சிரும் உங்களுக்கு. ம். ஸோ அந்த வெரி குட். 13 யூரோ உங்களுக்கு கிடைக்குதுன்னா, நீங்க பெர் வீக்குக்கு பார்ட் டைம்னா 20 ஹவர்ஸ். நீங்க ஃபுல் டைம் பார்க்குறீங்கன்னா 40 ஹவர்ஸ். ம். பார்ட் டைம்னா 20 ஹவர்ஸ், ஃபுல் டைம்னா 40 ஹவர்ஸ்ன்னு வரும். ம். ஸோ நீங்க உங்களுக்கு அந்த கிடைக்கிற அந்த காச நீங்க ஒரு 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 1100, 1500 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ம். வந்துட்டு அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அந்த காச வச்சுக்கிட்டு நீங்க அந்த மந்த் ஓட்டிடுவீங்க. படிப்பீங்க. ஸோ ம். நமக்கு எண்ட் ஆஃப் த பாயிண்ட் நம்ம படிக்கணும். படிக்கணும், பணத்தையும் சேர்க்கணும். இங்க ஆ. வந்தா தான் நெறைய விஷயங்கள் டைம் மேனேஜ்மென்ட் கத்துப்பீங்க, மணி மேனேஜ்மென்ட் கத்துப்பீங்க. ஆ நெறைய விஷயங்கள் கத்துப்பீங்க. ஸோ ஆமா. எல்லாமே நம்ம பண்ணணும். நம்ம பிரெயின் வந்துட்டு மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டே இருக்கும். ஆமா. ஓகே. அதோட என்ன எல்லாருமே சோசியலா இன்ஃப்ளூயன்சர் ஆயிடுறாங்க. நான் வரும்போது நெறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டேன். அது நான் ம். இப்ப வர பசங்க சரி இப்ப அவர ஃபாலோ பண்ணா 2 பாயிண்ட் கிடைச்சிராதா? அப்டின்ட்டு. அந்த மாரி நான் பண்றது. ஆமாமா. கரெக்ட் தான். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப நீங்க ஒரு 20, 25,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டீங்கன்னா, ம். Instagramல யூ கேன் ஆல்சோ டூ லோக்கலா ஏதாவது ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஜாயின்ட்க்கு ஏதாவது ப்ரோமோட் பண்ணணும்னா பண்ணலாம். எனக்கு அதுல அந்த அளவு நான் நான் அது என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் மெயின் ஸ்கோப் நான் குவைத்ல இருக்கும்போதும் சரி, அங்க இருக்க விஷயங்கள குடுத்துட்டே இருப்பேன். இப்ப எனக்கு ஆ. ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா, அது பசங்களுக்கு உள்ள வரவங்களுக்கு தெரியாது. யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ம். யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அந்த அந்த ஊர பத்தி சொல்லுவேன். ஆ ம். குவைத்ல என்ன மாரி சொன்ன ஆள் இருக்காது. அப்படியே குவைத்த அப்படியே பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பேன். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இடத்துக்கு போனா, பிளேஸ்க்கு போனா, இங்க போனா இது கிடைக்கும், அங்க போனா அது கிடைக்கும். அதே மாரி இங்க வந்த உடனே நான் எப்ப வந்துட்டு இந்தியா போனோ அப்ப அமைதியாயிடுறேன். ஆ, திரும்பி ஆ. நான் எப்போ வந்துட்டு இங்க வந்த உடனே சரி நம்ம பழைய மாரி நம்மளுடைய வ்ளாகிங் ஓகே. காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. பண்றது. வெரி குட். வெரி குட். இட்ஸ் குட் ஆக்சுவலா. இட் இஸ் ஆல்சோ ஒண்ணு நாலேட்ஜ் இஸ் ஆல் அபௌட் வெல்த் இஸ் ஆல் அபௌட் நாலேட்ஜ் தான். அத ஷேர் பண்றதுனால ஒண்ணும் கம்மியாக போறதில்ல. கம்மியா போகுது. இன்கிரீஸ் தான் ஆகும். ஏன்னா, நெறைய டைம் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ரீல் பண்றதுனால, Instagram பண்றதுனால, நெறைய என்னோட ஐடியா படி ஒரு ஒரு ரீலுக்கும் ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ குடுக்கணும்னு விருப்பப்படுவேன் ஆக்சுவலா. ஒரு கண்டிப்பா நான் 70% பார்த்துருக்கேன் ஆஃப் சார் மை உங்க ரீல் வீடியோல. சாரி? நீங்க கூட எனக்கு நெறைய வீடியோ ஷேர் பண்ணீங்க. பார்ட் டைம் ஜாப்ஸ் யுகே சம்மந்தப்பட்ட ஜாப்லாம் எனக்கு ஷேர் பண்ணீங்க. தயவு செஞ்சு ம். உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு யாராவது ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவரு வந்துட்டு அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வேலை கிடைச்சு, அந்த பசங்க வந்து பர்சனலா உங்களுக்கு தேங்க் பண்ண போறது பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் நீங்க எனக்கு அது மாரி பண்றது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு இந்தியால ஒரு பெர்சன் இருக்காரு. யுகேல ஒரு ஸ்டூடண்ட் இருக்காங்க. சம்மந்தமே இல்ல. அவரு வந்து எனக்கு அனுப்புறாரு. "அப்பா யாராவது இருந்தா சொல்லு. அவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும்." அது வந்துட்டு உண்மையாலுமே ரியலி இல்ல சூப்பர் சார். அது நான் அது உங்ககிட்ட பிகாஸ் அந்த நீங்க சொன்னீங்கல்ல, போனோனே எப்படியாவது வேலை வாங்கிரணும்னு. ஏன்னா போனோனே நெட்வொர்க் அதிகமா இருக்காது. இருக்காது. சோ ஆமா, ஆமா. அதனால தான் இந்த சேனலே கிரியேட் பண்ணது. சோ பார்ட் டைம் ஜாப்க்கு ஸ்டார்ட்டிங் வித் யுகே ஃபர்ஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா அதர் கண்ட்ரி எடுக்கலான்ட்டு. சோ நம்மட்ட கண்டிப்பா வந்து சார். பாத்தீங்கன்னா, ஒரு டூ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் ஒரு நெட்வொர்க் இந்த சோசியல் மீடியானால ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணியாச்சு. பிளஸ் நம்ம அனுப்பிச்ச ஸ்டூடண்ட்ஸும் நெறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்குலாம் என்ன சொல்லியிருக்கேன்னா, யுகேல ஏதாவது ஜாப் எங்க இருந்தாலும் வெறும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிரு. வேற எதுவுமே நீ பண்ண வேண்டாம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10 ஜாப் ரிலீஸ் பண்றோம்.
இங்க ஜாப் கண்டிப்பா. அவைலபிள் இருக்கு அப்படின்னு. ஓகே. ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட். ஓகே. நீங்க வந்து 1 இயர் பார்ட் டைம்ல மேனேஜ் பண்ணிட்டீங்க. ஓகே. அதுக்கப்புறம் கண்டிப்பாங்க. நவ் யூ காட் அ ஜாப். ஓகே. வாட் கைண்ட் ஆஃப் ஐ மீன் ஹவ் இஸ் த பீப்பிள்? நீங்க வந்து இன்னும் ஒர்க் ஆரம்பிக்கல. பட் ஸ்டில் யூ ஆர் தேர் ஃபார் 1 இயர். ஹவ் குட் ஆஸ் அ பீப்புள் ஐ மீன் லைக் ஒரு ஜெர்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹவ் குட் தே ஆர்? அத ம், பத்தி ம், கொஞ்சம் ம். சொல்லுங்களேன் அப்படியே. சார் அவங்க மோஸ்ட்லி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அவங்க. நீங்க வொர்க் பண்றீங்க, நல்லா பண்ணீங்கன்னா, அவங்க வந்து கண்டிப்பா என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுவே ஓகே. நீங்க வந்துட்டு கொஞ்சம் வீக்கா இருக்கீங்கன்னா, அவங்க ம். சொல்லிக் குடுப்பாங்க. இப்படிலாம் பண்ணணும், அப்படிலாம் பண்ணணும். 4த் டைமும் நீங்க ஒரு மாரி இருக்கீங்கன்னா, அவங்க ம். எத பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா ம். பிசினஸ் மேன் தான் அவங்களுக்குமே. அவங்க எண்ட் ஆஃப் த ஓகே. பாயிண்ட் உங்ககிட்ட இருந்து எடுக்கணும். ஓகே. ஆனா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பக்காவா இருக்கும். நான் 9 மந்த், ம். 10 மந்த் ஒர்க் பண்ணேன். யார் ஜிஎம்ன்னே தெரியாது. அவரு இப்படிதான் போயிட்டு குறுக்க மறுக்க போயிட்டு இருப்பாரு. ஸோ, ஆ. கடைசியா தான் எனக்கு எண்ட் ஆஃப் த பாயிண்ட் அவரு தான் பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியுமே. அதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு முன்னாடி இருந்த இன்ஜினியர் தான் தெரியும். அவங்களுக்கு ம். தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ம். கம்பெனில எல்லாமே அதான் பண்ணிட்டு இருந்தேன். ம். அவங்க பழகுற விதமும் சரி, ம். நான் அப்படியே நான் ஆல்ரெடி கல்ஃப்ல இருந்திருக்கேன். அதனால அவங்க இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. ஐ அம் த சுப்பீரியர் ம். ஆஃபீசர். ம். இங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப நோ ஃப்ரெண்ட் மாரி இருப்பாங்க. நம்ம கரெக்ட். ஏதாவது கல்ஃப்ல என்னங்க மோஸ்ட்லி இந்தியன்ஸ் இல்ல இந்தியன்ஸ் ஆமா. பாகிஸ்தானிஸ் இல்ல கரெக்ட். பிரிட்டிஷ் ஸ்டைல்ல இருக்கும். ஆமா. இங்க அ இங்க அது கிடையவே கிடையாது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரையும் ஜெர்மனி பெட்டர். நான் பார்த்த ம். வரைக்கும். ஓகே. உங்களோட காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் எவ்வளோ ஆச்சு? காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா, ம் 11,00,000 நான் மொத்தமா சொல்றேன். ஒரு ம். ஐடியா கிடைக்கும். ம். 11,00,000 வச்சுக்கோங்க பிளாக் கார்ட் ம். அக்கவுண்ட். என்னுடைய ம். ஃபீஸ் வந்து ஒரு 7,00,000 ஆயிடுச்சு. ஸோ ம். நான் வந்துட்டு ஒரு எஜுகேஷன் கன்சல்டன்சி மூலமா தான் வந்தேன். ஸோ ம். டைரக்ட்டா நான் ம். அப்ளை பண்ணேன்னா, நான் கொஞ்சம் எங்க தவறு தவறு நடந்துருமோன்னு சொல்லிட்டு, சரி நம்ம கொஞ்சம் ம். சேஃப்டியா வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வச்சுக்கலாம். ஒரு ம். 2,50,000 ஆயிடும். ஸோ நீங்க ம். வரும்போது ஃப்ளைட் டிக்கெட் அது இதுன்னு சொல்லி ஒரு 2 3 லேக்ஸ் ஆயிடும். பிளஸ் ஒரு அடிஷனல் ம். ஒரு 3 லேக்ஸ் வச்சிருக்கணும். இங்க ஒரு ம். 1 லேக்ஸ் நீங்க கையில வச்சிருக்கணும். ஸோ ம். அப்ராக்ஸிமேட்டா ஒரு 22லருந்து 23 இருந்தீங்கன்னா, ஃபுல் சேஃப். எல்லாம் சேஃபா இருக்கும். ஓகே. அண்ட் சேஃபா ஐ மீன் ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்ல நீங்க 1,00,000 அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, இன்னொரு 1 இயர், 1 1/2 இயர்ல யூ கேன் டேக் பே பேக் ஆல் த லோன் வாட் எவர் இட் இஸ். லோனா இருந்தா நீங்க பே பண்ணிடலாம் சார். வேலை கிடைச்சதுன்னா, இந்த 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 கடன்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நீங்க ம். படிக்கும்போதே 11,00,000 அந்த 11,00,000 கூட நம்ம கிட்ட தான் ஹோல்ட்ல இருக்கும். ஏன்னா பிளாக் அக்கவுண்ட். கரெக்ட். அத நம்ம கரெக்ட். தக்க வைக்கணும், தக்க வைக்காம இருக்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. பிளாக்ட் அமௌண்ட் யூ ஆர் டாக்கிங் அபௌட். பிளாக் அக்கவுண்ட் 11,00,000. ம். ஆனா ம். இன்வெஸ்ட்மென்ட் ஆஃப் நம்ம 7,00,000 பே பண்றோம். இந்த ஃபீஸுக்காக பே பண்றது, அது நம்ம ம். காலேஜ் ஃபீஸ். அது பே பண்ணி தானே ஆகணும். இன்டர்நேஷனல் கட்டாயம். ஸ்டாண்டர்ட்ல படிக்க வரீங்கன்னா, அது கண்டிப்பா பே பண்ணி தான் ஆகணும். கட்டாயம். இன்னைக்கு இந்தியாலயே 4, 5 லேக்ஸ் மாஸ்டர்ஸ்க்கு பெர் ஆனம். ஆ ஆமா. சோ அதனால அது இங்க ஒண்ணும் பாருங்க பெரிய 7,00,000 அமௌண்ட். கவர்ன்மெண்ட் அது யூனிவர்சிட்டில ஒண்ணும் ஃப்ரீ இங்க. பெரிய பிளேஸ்ங்க. ம். 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 அதுவும் நீங்க பப்ளிக் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா, காஸ்ட்டே கிடையாது. கிடையாது. ஆமா. அது பிரைவேட் அதெல்லாம் ஃப்ரீயா யூனிவர்சிட்டிங்கிறதுனால அட்லீஸ்ட் தே சார்ஜ். பப்ளிக் யூனிவர்சிட்டில அதுவும் இருக்காது ஆக்சுவலா உங்களுக்கு. வெரி அதுவும் குட். இருக்காது. ஓகே. ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸா இருப்பாங்க. ரொம்ப அ அ எஃபிஷியன்ட்டா வேற இருக்கும். அங்க கிளாஸஸ்ல எல்லாமே. ஸோ அது ம். பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு கவர்ன்மெண்ட் ஆமா. யூனிவர்சிட்டி போறவங்க. டைவர்சிட்டி. சோ நீங்க உங்களோட கிளாஸ் இங்க ரூம்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க? என்ன கைண்ட் ஆஃப் நேஷனாலிட்டி ஆஃப் பீப்பிள் வேர் தேர் ஆக்சுவலா? என்னுடைய இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் சொல்ற மாரி தான். என்னுடைய காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ஜெர்மன்ஸும் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அ ஸ்டடியும் வந்து ஜெர்மன்றதுனால அவங்க தனி கிளாஸ். ஓகே. அவங்க தனியா ஒரு பேட்ச் போயிட்டு இருப்பாங்க. நாங்க அப்படியே ஓகே. சைடுல பார்த்துட்டே போவோம். அந்த மாரி தான் இருந்துச்சு. இது ம். பண்ணோம். ஆனா, ம். நான் ம். எப்ப இங்க லாங்குவேஜ் படிக்க வந்தேனோ, அப்பதான் இன்டர்நேஷனல் எக்ஸ்போசரே இங்க அந்த ஆரம்பிச்சது. ஸ்டூடண்ட்ஸ் நான் அந்த ம். லாங்குவேஜ் ஸ்கூல்ல. ம். அங்க தான் நான் வந்து ஃபீலே பண்றேன். பக்கத்துல ஒரு இட்டாலிக்காரர் இட்டாலி பெர்சன் இருக்காரு. இந்த பக்கம் ம். டர்க்கி இருக்காரு. முன்னாடி வந்துட்டு கொலம்பியன் இருக்காரு. நான் இவங்கலாம் இப்பதான் கேள்விப்படுறேன் அந்த கண்ட்ரிலாம். அந்த ம். இடம் மட்டும் இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்போசருக்கு நீங்க ஒரு வேள உங்க காலேஜ்ல படிக்க முடியலன்னா, தயவு செஞ்சு லாங்குவேஜ் ஸ்கூல வந்துட்டு இங்க படிங்க ஜெர்மன்ல. ஏன்னா ம். நீங்க வந்து இங்க இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் நீங்க ஃபேஸ் என்ன பண்ண போறீங்க? நம்ம லாங்குவேஜ் படிக்கிறோம். ஏதோ சொல்லத் தராங்க. ஹவ் ஆர் ம். யூன்னு கேட்கறாங்க. ஜெர்மன்ல நம்ம அத ம். சொல்லி தான் ஆகணும் அங்க. அது ம். வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு நெர்வஸ் இருக்காது. நமக்கும் ஏன்னா நானும் 0 நீயும் 0 அந்த மாரி தான் இருக்கும். ஸோ 2 பேருமே நல்லாவே கான்வர்சேஷன் பண்ணுவோம். நல்லா இருக்கும் அது. நல்ல நெட்வொர்க்கா இருக்கும் நம்ம. ஓகே. அங்க நெட்வொர்க் பண்ணி தான் தெரியுது. நெறைய பேரு படிக்க வந்துட்டு டக்குனு வேல புடிச்சுட்டு போயிருக்காங்க. ம். படிக்க ம். வருவாங்க. 2 பேரு சிஏ 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சிஏ. ஹஸ்பண்ட் ம். வந்துட்டு உள்ள வராரு. ஒய்ஃபையும் கொண்டு வராரு. யுனிவர்சிட்டில ஒண்ணா படிக்கிறாங்க. அவரு அப்ளை பண்றாரு. டக்குனு அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஒய்ஃப்க்கு மட்டும் சாப்பாடு ஃபுட் குடுத்துட்டு வராரு. ஹோட்டல்ல போயிட்டு காலேஜ்ல வந்து குடுத்துட்டு போறாரு.
ஸோ ம். டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் அங்க இருக்கவங்க நான் பேசின விஷயமே சைபர் செக்யூரிட்டி வராரு, ஸ்டூடெண்ட்டா வராரு. அங்கேயே வேலை கிடைச்சிடுது. கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க வொர்க் ஆகணும். நாங்க சப்போர்ட் பண்றோம்." அந்த மாரியே வந்திருக்காங்க. சில பேரு ஓ! வராங்க. கொஞ்சம் எல்லாமே இருக்கு சார். எங்க காம்பினேஷனலா உங்களுக்கு இப்ப இந்த பிளஸ் இருக்கு. ஜாப் சர்ச் வந்து நீங்க எப்பலேருந்து ஆரம்பிச்சீங்க? பிகாஸ் லைக் நீங்க யூ ஆர் ஆல்மோஸ்ட் இன்டு ஜாப் நவ். எவ்வளவு நாள் ஆச்சு? பிகாஸ் ம். யூரோப் மார்க்கெட் ஜெர்மனி மார்க்கெட்டும் ரொம்ப ஐபீட்ல இல்ல இப்போதைக்கு. பட் ம். ஜெனரலா வாட் இஸ் த ஹவ் இஸ் தட் ஜாப் மார்க்கெட் நவ்? இப்போ வந்துட்டு ஜாப் மார்க்கெட் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா பிளஸ் இருக்கு. ஒண்ணும் இல்ல. ம், நம்ம சீனியர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? அவங்ககிட்ட ம், நெட்வொர்க்கிங் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ம், ஆல். நமக்கு முன்னாடி முன்னாடி முடிச்சவங்க ம், எந்த கம்பெனில பிளேஸ் ஆயிருக்காங்க, அவங்க மூலமா ஏதாவது லீட் கிடைக்குதான்னு பார்க்கணும். 2வது ம், LinkedIn, Xing இங்க லோக்கல் வெப்சைட்ஸ் நெறைய இருக்கு. ம், ஜெர்மனிக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதில அப்ளை பண்ணி பார்க்கணும். ம், ஃபர்ஸ்ட்டு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா முன்னாடி உள்ள போயிடணும். ம், 2வது ஃபர்ஸ்ட் சர்வே மோட்ல தான் நம்ம இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ம், கிடைச்சுதா ஃபர்ஸ்ட்டு ஒரு பொசிஷனுக்குள்ள போயிடும். அது நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். பட் நமக்கு வந்துட்டு ஸ்டார்ட்டிங் ம். பீரியட்ல நமக்கு உள்ள வந்துட்டோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு ஒண்ணா போயிடும். கிடைச்சிடும் நமக்கு. ஓகே. சோ நீங்க கொஞ்சம் அப்படி பிஆர் அப்ளை பண்றதுக்கு என்ன இப்ப இதுக்கு ரூல்ஸ் என்ன? இப்ப நீங்க ஜெர்மனில பிஆர் அப்ளை பண்ணணும்னா, உங்களுக்கு ம். என்ன சேலரி மினிமம் சேலரி இருக்கணும் பெர் ஆனம்? சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3500 கிட்ட வேணும். பிஆர் அப்ளை ம், பண்றதுக்கு. கொஞ்சம் ம், ஸ்ட்ராங்கான கம்பெனில ஒர்க் பண்ணா நமக்கு பாதி வேல முடிஞ்சுது. அவங்களே பார்த்துப்பாங்க எல்லாமே. ம். ஸோ, நம்ம இப்ப தானே வந்திருக்கோம். உள்ள இப்ப தானே வந்திருக்கோம். நல்ல சேலரி இன்னும் கொஞ்சம் கேதர் பண்ணிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாகும். ஸோ, ம். கண்டிப்பா கிடைச்சிரும். கேன்சர்லாம். சோ பிஆர் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஃபேமிலிய கூட்டு வந்துரலாம். டெஃபினட்டா ஷூர் சார். ஷூரா. அதுக்காக வெரி தானே. குட். வெல் டன், வெல் ஏன்னா, டன். இவ்வளோ தூரம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி, டைம் ஸ்பெண்ட் பண்ணி, லைஃப் ஸ்டைல் நமக்கு நல்லாவே இருக்கணும் லைஃப்ல. மணியும் வேணும், நல்ல படிப்பு வேணும், நல்லா இதுவும் நல்ல கண்ட்ரிலயும் இருக்கோம் நம்ம. ஸோ கொஞ்சம் டிலே தான் ஆகும் எல்லா ப்ராசஸுமே. பட் நல்லபடியா முடிஞ்சிடும். இவ்வளோ தூரம் நம்ம வரலையா? இதுக்கப்புறம் அவ்வளவுதான். நல்லபடியா போயிடும். அந்த மாரி. இதுவும் கடந்து போகும் அவ்வளவுதான். இதுவும் கடந்து போகும். அப்படிதான். அதான். சூப்பர், 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 சூப்பர். சோ நீங்க வந்து அ ஐ மீன் இஃப் சம்படி வாண்டட் டூ கம் டூ ஜெர்மனி ஃபார் மாஸ்டர்ஸ்னா அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? மாஸ்டர்ஸ்க்கு வர்றவங்க கண்டிப்பா ஜெர்மனி வரவங்க கண்டிப்பா வாங்க. நல்ல லைஃப் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. பட் இங்க நல்லது கெட்டது 2மே இருக்கு. ஆ சில பேர் ஜாப் கிடைச்சிருக்கும். சில பேர் ஜாப் கிடைக்காது. சில பேருக்கு முன்ன ம். பின்ன இருக்கும். அதெல்லாம் இருக்காது. உங்கிட்ட திறமை இருக்கு, ஸ்கில் இருக்கு, லாங்குவேஜ் இருக்கு. ஆ பாசிட்டிவோட வாங்க. கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடலாம். எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாமே வரும்போது வாங்க. வரும்போது உள்ள ஜெர்மனிக்குள்ள என்ட்ரி ஆகுறீங்கன்னா, ஆ ஜெர்மன் படிச்சுட்டு வாங்க. அது ஆடட் அட்வான்டேஜ். அது இருந்தா தான் நடக்கும்னு நான் சொல்ல வரல. அதுவும் இருந்தா பிளஸ். Thanks for joining. Such a wonderful information. I mean, like, I'm sure in the podcast about it, even one or two people get benefit also. We are done with the time, whatever you spend. I'm sure more people will get, I mean, like, benefit out of it because a lot of people think, ஐயோ எனக்கு வந்து இவ்வளவு வயசாயிடுச்சு இனிமே போலாமா போக கூடாதா அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. திஸ் வில் செட் அப் அ ஸ்டேஜ் லைக் நீங்க வந்து ஏன்னா நிறைய பேர் எனக்கு சார் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சார் நான் ரிஸ்க் எடுக்கலாமா ஆர் லைக் சார் நான் ஃப்ரெஷர் இப்போ ஓகே ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சு பண்ணலாமா கூடாதா இப்படிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ தட் வில் பி அ குட் எக்ஸாம்பிள். இஃப் ஐம் நாட் ராங் உங்களுக்கு இப்போ வந்து இட் வில் பி வாட் 29-30 வாட் இஸ் யுவர் ஏஜ் ஆக்சுவலா? அது சொல்ல வேண்டாம் ஓப்பனா அரௌண்ட் வச்சுக்கோங்க அப்படிங்கிறீங்களா? ஓகே. சொல்லுவேன். எல்லா விஷயமும் சொன்னேன். ஏத்தி விட்டுருங்க. சரி ஓகே குட். ஸோ ஐ லாட் ஆஃப் பீப்புள் வில் கெட் பெனிஃபிட். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த டவுட்டுக்கு கட்டாயம் இவ்வளவு மாதிரி நீங்களும் பண்ணலாம். ஓகேங்களா? ம். ஸோ அவர் வந்து ஏஜ் ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு. நீங்க தான் சார் சாரி. சொன்னீங்க. அடிக்கடி உங்க வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஏஜ் ஜஸ்ட் நம்பர். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸோ நம்பர் அவ்வளவுதான். ஏஜ் இஸ் அவ்வளோதான். ஜஸ்ட் அ நம்பர் அவ்வளவுதான். ஆமா. ஆ. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அவ்வளவுதாங்க. அதனால அது வந்து இட் இஸ் நாட் அ ஷோ ஸ்டாப்பர். நீங்க வந்து நம்ம கேஎஃப்சி சாண்ட்ரஸ் எடுத்துக்கங்க. ஓகே. at the ஏஜ் ஆஃப் லைக் ஆஃப் 60ல தான் அவர் ஆரம்பிச்சாரு. சக்சஸ்ஃபுல் ஆயிட்டார் லைஃப்ல. அது மாதிரி நிறைய பேர் ம். சொல்லலாம். ஓகே. ஸோ பட் இஃப் யூ ரியலி வாண்டட் டு டூ இஃப் யூ ஹேவ் அ ஸ்கில் இஃப் யூ வாண்ட் டு டூ டெஃபினட்டா தெர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கோ ஹெட் அண்ட் டூ இட். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க் யூ சார். தேங்க் யூ.